வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு, முக்கியமான சில நிகழ்வுகளும் பிளஸ் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சில கேள்விகளுக்கு பதிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லையா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 days பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ண முடியல. ஏன்னா நான் சிட்டியில் இல்லை, கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 2 நாளாக நான் இல்லை, அதனால் வீடியோ தொடர்ந்து நடக்கலை. இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் கவனிச்சுட்டு இருக்க முக்கியமான சில விஷயங்களில் முதல் பாயிண்ட் என்னென்னா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்ட்டு. எஸ், இதை நம்ம கிட்டத்தட்ட 1 மாதமாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா பெட்ரோல் பல நாடுகளில் பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. எப்போவோ 1 மாதத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டாங்க. எப்போ சண்டை நடக்க ஆரம்பிச்சதோ. பட் ஸ்டில் நாம் என்ன நினச்சோம்னா, இந்த சண்டை டீஎஸ்கலேஷனுக்கு போகும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அது போகலை. ஓகேங்களா? ஸ்டில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டினியூ ஆகும்போது நம்ம ரிசர்வ்ஸும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம கொஞ்சம் தெளிவாக என்ன முடிவு எடுக்க வேண்டியிருக்குனாக்கா, இது எப்படி ரீஃபில் பண்ணுறது? இப்போ ரீஃபில் பண்ணணும்னா அதிக செலவு கொடுத்து ரீஃபில் பண்ணணுமா அப்படின்னா, ரீஃபில் பண்ணுற ஸ்பீடை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருப்பாருன்னா, பெட்ரோல் டீசல் பயன்பாடுகளை குறைச்சிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நமக்கான ஒரு சில ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. எனிவே, இப்போ பெட்ரோல் விலை ₹3.10 பெட்ரோல்லையும் ₹2.86 டீசல்லையும், அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி கிட்டத்தட்ட ₹2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிச்சயமாக இது கொஞ்சம் சிரமமான ஒரு ஏரியா தான். விலை ஏறிடுச்சேன்னு வருத்தப்படாமல் நம்மளோட பயணங்களை எப்படி குறைக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம கண்ட்ரோல் எடுத்துட முடியும். இல்லையா? ரைட். தங்கம், வெள்ளி. தங்கத்து மீதான இம்போர்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 15% கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே இதை பற்றி பேசிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் தெரியும் எது நடக்க போகுது அப்படின்னு. என்னென்னு எக்ஸாக்டாக தெரியாமல் இருந்தோம். தங்கத்தோட இந்த இம்போர்ட் டியூட்டி 15% ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்க மயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சது. அது இன்னமும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்களோட மார்ஜின் லெவல் அஃபெக்ட் ஆகும்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மார்ஜினுடைய ப்ரெஷர் எண்ட் யூசருக்கு தான் போகுது. யார் அந்த தங்கத்தை வாங்க போறாங்களோ அவங்களுக்கு தான் போகுது. பட் நெக்ஸ்ட் 1 year தங்கம் வாங்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்கு. அப்போ இவங்களுடைய சேல்ஸும் குறையும் இல்லையா, இவங்களோட மார்ஜினும் குறையும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் 13ஆம் தேதி என்ன நடந்ததுங்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட் ₹15,400 வித்தது 22 கேரட் கோல்டு. அதாவது ₹1,700 ஏறிச்சு. ஆனால் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சி 15,000 மாறிடுச்சு. ஈவன் சில்வர் கூட பார்த்தீங்கன்னா ₹330 வரைக்கும் போய் ஈவினிங்குள்ளவே குறைஞ்சிருச்சு. அதாவது அன்னைக்கு 13ஆம் தேதி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ₹15,000 குறைஞ்சது. இன்னைக்கு ₹14,950 இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் 14,150, 100 இந்த ரேஞ்சில் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் 10 நாளுக்கு முன்னாடி கூட. ஆனால் இப்போ கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்பைக் எடுத்துருக்கிறது கரெக்டு தான். அடுத்தது வெள்ளியும் பார்த்தீங்கன்னா 275, 280, 285 வரைக்கும் போன ஒரு வாரமாக வந்துட்டே இருந்தது. சடனாக ஒரு ஸ்பைக் எடுத்து ₹330 போச்சு. ₹10 குறைஞ்சி 320 லேண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ₹305 இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்திருக்கு. நிஃப்டி கவனிச்சிங்கன்னா 23,727 ரேஞ்ச் இருக்கு. ஆனால் இது கரெக்டாக கவனிச்சிங்கன்னா போன அந்த வார் வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் எவ்வளோ கீழே வரைக்கும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22,900 வரைக்கும் போச்சு. 22,900. அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் அதே மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 22,400 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் தான் வித்தியாசம். அவ்வளோ குறைஞ்சிருந்தது. பட் இப்போ நம்ம லாஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ கீழே இருந்து மார்க்கெட் மேலே ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6%க்கு மேலே மார்க்கெட் க்ரோத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் வைக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் 5 இயர்க்கான மூவிங் ஆவரேஜ் நிஃப்டியோடையது. அது 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் மேலே லைன் போட்டிருக்கு இல்லையா, அது 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ். அதுக்கு கீழே இருந்ததுன்னா அண்டர் வேல்யூன்னு நீங்களும் புரிஞ்சுக்கலாம். அது கிட்ட இருந்ததுன்னா ஈக்குவல் வேல்யூ, ரொம்ப வித்தியாசமாக இருந்தால் ஓவர் வேல்யூ. இதுதான் நம்ம பொதுவாக ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பார்க்கணும். இது நிஃப்டி நான் வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே பாருங்கள். இப்போ மார்க்கெட் கீழே நோக்கி போகிறத தடுக்கிறாங்க. அது மேல் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. கீழே போகுது, சடனாக மேலே வந்து திருப்பி கீழே போகுது, திருப்பி மேலே வருது. அப்போ ஓவரால் கவனிச்சிங்கன்னா இது அப் ட்ரெண்டை தான் எடுத்துகிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்துக்கு ஏதாவது ப்ராஃபிட் எடுத்துட முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பாசிபிலிட்டி இல்லை மார்க்கெட்டில். அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வளரும். பட் லாங் டேர்ம் சொல்லக்கூடாது. பட் இன்வெஸ்டராக பீயிங் அஸ் அ குட் இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது பாசிட்டிவ் தான். ஓகே. ஓஎன்ஜிசி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வேகமாக வளர்ந்துட்டு வருது. என்னடா இது திடீர்னு ஓஎன்ஜிசி மேலே வருது, அப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிட்டு போகணும்னா வருத்தப்படாதீங்க. சில விஷயங்கள் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதுக்குள்ள கவர்மெண்டோட ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் மேனுஃபேக்சரிங்கில் 9.09% அவங்க யாருக்கு பே பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்கன்னா 10% இதுக்கு முன்னாடி பே பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 8% கொண்டு வந்துட்டாங்க. அது நிச்சயமாக என்ன ஆகும்னா ஏர்னிங் பர் ஷேரில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த ஸ்டாக் ப்ரைஸை நிறைய பேர் கண்டினியூஸாக வாங்குறாங்க. பட் அதெல்லாம் பர்மனெண்ட் இது கிடையாது. வெறும் சின்னதாக ஒரு போர்ஷன் தான் உங்களுக்கு குறைஞ்சிருக்குங்கிறதுனால ஸ்டில் ஒருவேளை நான் ஓஎன்ஜிசியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோமே. 2014 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓஎன்ஜிசியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10 இருந்துச்சுன்னா ₹2,800. அது என்ன ஆயிருக்கும், டிவிடெண்டே பார்த்தீங்கன்னா ₹1,800 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு டோட்டல் என்னுடைய வேல்யூ ப்ளஸ் டிவிடெண்ட் எல்லாம் சேர்த்திங்கன்னா கூட ₹6,270 தான் வருது.
அப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 100 நம்ம போடுறோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகணும். அகைன் ஒரு 5 வருஷம்னா 4 ஆகணும். 5 டைம்ஸ் எதிர்பார்ப்போம். 10 இயர்னா 5 டைம்ஸ் எதிர்பார்ப்போம். அந்த கணக்கு வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா இது 120% தான் growth கொடுக்கும். பட் இது ஸ்டில் growth தானா? எஸ், growth இன்க்ளூடிங் டிவிடெண்ட். இது நான் வெறும் ஷேர் பிரைஸே உங்களுக்கு 5 டைம்ஸ் வளரணும்னு சொல்லியிருக்கேன். 12 வருஷத்துல 120% இன்க்ளூடிங் டிவிடெண்ட் அப்படின்னும் போது ப்ரோக்ரஸை நீங்க புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் கமர்ஷியல் ஓடிட்டு இருந்த பீரியட்ல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சரையும் மிஸ் பண்ணாதீங்கன்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லுவேன்னா, எப்போ வேணா எது வேணா நடக்கும். ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரீபவுண்ட் எடுக்கும். அதனால தான் ஈக்குவல் இம்போர்ட் ப்ரொபோசிஷன் கொடுங்கன்னு சொன்னேன், ரெண்டுத்துக்கும், கமர்ஷியலுக்கும் சரி பேசஞ்சருக்கும் சரி. அந்த வகையில் இன்னைக்கு 5% growth நம்ம பேசஞ்சரில் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்பிரிட், சன்வர்தனா மோட்டார்ஸ், கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து மேலே போயிருக்கு. இதில் மேலே போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முந்தின சில காலங்களில் இது கீழேயும் போயிருக்கு. நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது வந்து டிமாண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால, மக்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுனால தான் அது வாங்குறாங்க. ஓவர் பர்ச்சேஸ்னால ரேட் ஏறுது. இப்போ அது வந்து பிரேக் அவுட் நோக்கி நகர்ந்துடுச்சு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் பற்றி என்னென்னா, கொஞ்சம் ப்ரீமியமான செக்மெண்ட்டில் மக்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்மெண்ட்டில் அவங்க எக்ஸ்பென்ஷன் போகிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மார்ஜினும் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களோட மார்ஜின் அதிகமாகும்போது ப்ராஃபிட் அதிகமாகுங்கிறதுனால இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது சம்வர்தனாவோட Q4 ரிசல்ட்டை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அதுவுமே இது பண்ணுறாங்க. அடுத்து இன்ஃபோசிஸில் நடந்த சம்பவங்கள் என்னென்னா, அமெரிக்கன் சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியின் காரணமாக அவங்களுடைய சில பிஸ்னஸ் இங்கேயும் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபோசிஸ்லையும் அந்த கனெக்டிவிட்டினால தொடர்ந்து அந்த சென்டிமெண்ட்னாலையும் தொடர்ந்து மார்க்கெட் வந்து இன்ஃபோசிஸில் இன்னைக்கு ஏறி இருக்கு. பட் இதுவே தொடரும்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு அதிகமாக நெகட்டிவ் எடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தூட் 5.5% வரைக்கும் நெகட்டிவ்ல போயிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க், அடுத்து HAL, BPCL, வேதாந்தா, அடுத்தது இண்டல்கோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ். முத்தூட் ஃபைனான்ஸில் ஒன்றும் பெரியது இல்லை. அது ஏற்கனவே தேவையில்லாமல் அதிகமான அளவு வளர்ந்ததுனால இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த இந்துஸ்தான் ஜிங்க் மாதிரியான கம்பெனிஸ்லாம் என்னன்னா, மெட்டல் சார்ந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால சென்டிமெண்ட்னால ஓவர் பிரைஸ் ஆகி இப்போ என்ன ஆகுதுன்னா, அது கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க், HAL அதே மாதிரி தான். BPCL சொல்லவே தேவையில்லை, இப்போ $107 வந்தாச்சு. அப்போ அவங்க இன்னமும் அது அதிகமாகணும் பொழுது அதுக்கான மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸும் அதிகம், பட் ப்ளஸ் சேல்ஸும் குறைய போகுதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த பெட்ரோல் மாதிரியான விஷயங்கள்ல வேதாந்தா சொல்லவே தேவையில்லை. 10%க்கு மேலே ப்ராஃபிட்டை ஏற்றி விட்டானுங்க. அதனால அந்த ரீகரெக்ஷன் நகர்ந்துட்டு இருக்கு. அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே, ஹிண்டல்கவும் அது மாதிரியான ஒரு சம்பவம் தான். அடுத்தது க்ரோ வந்து ஓவர் வேல்யூடா, இப்போ வாங்கலாமா வேணாமான்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல, க்ரோ தான் உங்கள் கண்ணு எதிர்க்கு தெரியுதா? எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஏன் இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி கவலைப்படுறீங்க? உங்கள் மனசுக்கு சரின்னு படுற ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. இல்லையா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலையா, விட்டுருங்க. யோசிச்சு பண்ணக்கூடாது. மீன் டைம் வந்து க்ரோ வந்து தப்பான ஸ்டாக்கான ப்ரொஃபஷனலாக நம்ம அதை சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபண்டமெண்டல்ஸ், அவங்களோட க்ரோத் லெவல், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஸ்டாக், அவ்வளோதான். ஸோ அது வாங்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது மோசமான ஸ்டாக்கும் கிடையாது. அதை வாங்கி தான் ஆகணுங்கிறதுக்கு இல்லை, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபேண்டஸியான இதுவும் கிடையாது. பட் அது அவங்களோட ROI நல்லா இருக்குது. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களோட ROI நல்லா இருக்குங்கிறதுனால நிறைய பேர் அதை விரும்பி வாங்குறாங்க. மோரோவர் இப்போ FIS என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்னுமே ரிட்டைலர்ஸ் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி வாங்கிடலாமான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போவும் அது ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நானே உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன், அந்த ஸ்டாக் ப்ரைஸை நம்ம ஒரு $100 கன்சிடர் பண்ணுறோம்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ வரணும்? ஒரு $600, $500, $600 வரணும். இந்த ஸ்டாக் கண்டிப்பாக சொல்கிறேன், $600 $620 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ரேட் வந்து எவ்வளோ போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா $180, $170 அந்த ரேஞ்ச் இருக்குது. பட் இது நீங்கள் வாங்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ப்ரெஷரே கிடையாது. இது மாதிரி நிறைய இது ஒன்று தான் ஸ்டாக் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன 5 குவார்ட்டருக்கு வைக்கிறேன், வெறும் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வைக்கிறேன், 309 கோடியிலேருந்து இப்போ 666 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க நெட் ப்ராஃபிட்டை வெறும் ஒரு 1.25 வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 120%. அப்போ அது மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் லெவலில் பார்க்கணும். இது எப்படி கேம்பிளிங் ஸ்டாக் ஆகும்? இப்போ கேம்பிளிங் ஸ்டாக்னா என்ன? ஓகே, ஸோ டிமாண்டை ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ள மேனிப்புலேட் பண்ணுறது. இந்த கம்பெனி எனக்கு 2019 நல்லா தெரியும். மேனேஜ்மெண்ட் வைஸும் சரி, அவங்களோட ப்ராசஸும் சரி, எந்த விதமான ஓவர் ஹைப்பும் கிரியேட் பண்ணாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளர்ந்துட்டு இருக்கிற நிறைய கம்பெனிகளில் இதுவும் ஒரு முக்கியமான கம்பெனி. அவ்வளோதானே தவிர இது வந்து இந்த மாதிரி க்ரோத் ஸ்பீட் இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு மக்களுடைய ஆதரவு அதில் அதிகமாக இருக்குங்கிறது தான் அது பாயிண்ட். இப்போ $188 இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ். வாங்கணுமா வேணாமான்னு யார் முடிவு பண்ணணும்? நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகே,
நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க முடியும். அடுத்து ஜோதி லேப்ஸ். ஜோதி லேப்ஸ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பொதுவாகவே நான் எஃப்எம்சிஜிலாம் வந்து ஓவர் வேல்யூவாக ஆயிடுச்சு ஆல்ரெடி, அந்த மாதிரி பக்கம் போகாதீங்க, கம்ப்ளீட்டாக மார்க்கெட் அவங்க பெனட்ரேட் பண்ணிட்டாங்க, இனிமேல் புதுசாக ஒரு விஷயத்தை சேர்த்துக்க அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் ஸ்டில் இந்த ஜோதி லேப் நல்ல கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து இது ஒரு நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருந்தது. பட் இப்போ ஸ்டில் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் பாருங்கள், உங்களுக்கு ரெவென்யூ வைக்கிற ரெவென்யூவில் ப்ரெஷர் தெரியுதா? அவங்களால அந்த அளவுக்கு பெருசாக ரெவென்யூவே கட்டணும். நான் மார்ஜின் ப்ரெஷர் பற்றி பேசவே இல்லை, இன்னும் ரெவென்யூலேயே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அப்போ காம்படிஷன் இந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரியான பெரிய பெரிய பிராண்டோட கூட மோதுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த மோதலுக்கு ஈக்குவலான ரிசல்ட் அவங்களால வந்து எடுக்க முடியாது. பெரிய கம்பெனி நினைக்கிறது தான் சட்டங்கிற மாதிரி அவங்க நடத்துவாங்க. அதில் இந்துஸ்தான் யூனிலிவர்லாம் பிராண்ட் மட்டும் இல்லை, பெரிய கம்பெனி. ஓகே, அவங்களோட மோதுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அகெயின் சேல்ஸும் குறையுது, ப்ராஃபிட் மார்ஜினும் குறையுது, அதையும் கவனிங்க. ஸோ முடியல அவங்களாலையுமே, ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன், அவங்களால இப்போ உண்மையிலேயே மார்க்கெட்டில் பெனட்ரேட் பண்ணி பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இப்படியே காலம் இருக்காது. பட் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, க்ரோ ஆகுமான்னு கேட்டால் எஸ் க்ரோ ஆகும். இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா நான் பொதுவாக சொல்லுவேன், earning per share வந்து ஒரு கம்பெனி 2 டைம்ஸ் எடுத்துக்க முடியாது 2-5 வருஷத்தில் அப்படின்னா, அந்த மாதிரி பக்கம் நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லுவேன். அந்த கேஸில் இந்த கம்பெனிலாம் வந்து ரிஸ்க் தான். அப்படி பார்க்கும்போது க்ரோ ஆகும், நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீட் ஆஃப் க்ரோத் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 1600 rupees, அதாவது எத்தனை ஷேர், 10 ஷேர் வாங்கியிருப்போம். அதோட இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன தெரியுமா? 4420 இருக்கும். நல்லா பாருங்க, 10 வருஷத்தில். அப்புறம் டிவிடெண்ட், போன 10 வருஷத்தில் டிவிடெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 485 rupees கொடுத்துருக்காங்க, அதான் 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேஸை மொத்தமாக கூட்டினா கூட உங்களுக்கு 5000 ரூபாய் வரல. நான் எவ்வளோ சொல்லுவேன்? 1600 rupees கொடுத்து நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன்னா எனக்கு மினிமம் 5 டைம்ஸ் வரணும். அப்போ மினிமம் 5 டைம்ஸ்னா பெஞ்ச் மார்க் நான் சொல்கிறது 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் போகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய கிடக்குது. ஆனால் மினிமம் பெஞ்ச் மார்க் என்னன்னா 8000 ரூபாய். 8000 போகுங்கிற கான்ஃபிடன்ஸ் ஒரு ஸ்டாக் கொடுக்கும்னா ப்ளீஸ் ப்ரொசீட்னு சொல்லியிருக்கேன். அந்த கேஸில் இது எவ்வளோ டிப்பு பார்த்தீங்கன்னா 4905 ரூபாய் இருப்பாது, 3100 ரூபாய் லாஸ். என்னோட ப்ராஃபிட்டில் 3100 ரூபாய் லாஸ். இத்தனையும் நான் டிவிடெண்ட் சேர்த்து இங்கே கணக்கு போட்டுருக்கேன். ஆக்சுவலாக டிவிடெண்ட் கணக்கு இல்லை, எனக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மட்டுமே தனியாக இந்த ரேஞ்ச் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக ஸ்பீடு கம்மியாக இருக்கும், க்ரோத் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீட் அடிக்குவேட் இல்லைன்னா இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்னொரு ஸ்டாக்குக்கு கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏற்கனவே வந்து ஜோதி லேப்ஸில் சேல்ஸ் ப்ரெஷர் இருக்குது, அதோட க்ரோத் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்க அந்த கார்டு கொடுக்குறோம், கண்டிப்பாக போய் பாருங்க. நம்ம வந்து இந்த பிளாக் மணி எல்லாம் இந்த சுவிட்சர்லாந்தில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், இனிமேலாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக உண்மைதான், இந்த பாயிண்ட் ரைட். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பினாமிகளுக்கு வந்து வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம ஊரில் இருந்து அவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார். எப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் மொரிஷியஸோ இந்த மாதிரி சிங்கப்பூருக்கோ கூட என்ன பண்ணலாம்னா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு போயிடலாம். அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு அவங்களுடைய டேட்டாவை இங்கே கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டுக்கு இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால இது வந்து அவங்களுக்கெல்லாம் வராதுங்கிறதுனால இந்த பினாமிகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு ஆன்சர் கிடையாது. இப்போ கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ஸ்டூடெண்ட், மாதம் 1000 ரூபாய் என்னால் சேவ் பண்ண முடியும், நான் வந்து பராக் ஃபண்ட் எடுத்து அதில் மாதம் போடலாமா, உங்களோட வியூ என்ன, உங்களோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. அதாவது பராக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில். லோகேஷ், உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலே எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு போயிடலாம். லாஜிக் புரியுதுங்களா? பட் எப்போ நமக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நாம் சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதனால் உங்களுக்கு அதிக லாபம் வரும்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி டைரக்ட் ஸ்டாக்காக போகிறது தான் உங்களுக்கும் நல்லது. ஏன்னா 1000 ரூபாய் ஒரு பெரிய பணமாக தயவு செஞ்சு கேட்காதீங்க. 1000 ரூபாய்க்கு கீழே கிட்டத்தட்ட 45 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவே இருக்குது. அதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 1000 rupees கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதுவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஐடிசி பார்த்துருக்கலாம், பிஎல் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுதான் லாபம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னீங்களா, அந்த ஃபண்டை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். போன 5 வருஷம் இந்த கம்பெனியுடைய மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோத்தை பார்த்தீங்கன்னா 16% மேலே, அதான் அந்த ரேஞ்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த 16% ஒரு பெரிய க்ரோத்தான்னு கேட்டாங்க. நீங்களாம் இன்னுமே அதிகமாக அச்சீவ் பண்ணலாம், நாலேஜ் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 20 அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. டிவிடெண்டை கட் பண்ணி பார்த்தோம்னா, இதில் 16 டிவிடெண்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அகெயின் 15க்கு கீழே போய்டும். ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஃப்ளெக்ஸி கேப் வந்து நல்ல ஃபண்டாங்கன்னா நல்ல ஃபண்டு தான். பட் உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பெட்டர் டு கோ வித் டைரக்ட். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.69%. அதாவது 10 லட்ச ரூபாய் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 7000 ரூபாய் நீங்கள் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கட்டணும். அந்த ரேஞ்ச் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு பொதுவாகவே
இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. பட் ஸ்டாக்கை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் இல்லைன்னு சொல்கிறீங்களா, தென் இட் இஸ் ஓகே. அவங்களோட டாப் 10 ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எல்லாம் தெரிஞ்ச கம்பெனிங்களாகவே இருக்குது. HDFC இருக்குது, உங்களுக்கு என்ன இதில் குழப்பம் இருக்குது? HDFC பார்த்துட்டிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி. அடுத்து பவர் கிரிட் இருக்குது, அதுக்கு அடுத்து கோல் இண்டியா இருக்குது, ITC இருக்குது, ICICI இருக்குது. இது ஒன்றே ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. இந்த கூகுள் கம்பெனியோடைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா 114 ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இதில் முதல் 20 ஹோல்டிங்ஸ்லேயே கிட்டத்தட்ட 80%க்கு மேலே ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறதுனால, ஹோல்டிங்ஸ் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது என்னென்னு தெரிஞ்சு அந்த மாதிரி கம்பெனியில் எதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு தோணுதோ கட் பண்ணிவிட்டு மீதியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டராக இருக்கும்னு என்னுடைய பர்சனல். ஓகே, கோல்டு வந்து ETF நான் 13% ப்ராஃபிட்டில் இருக்கேன், நான் இதுலேருந்து வெளியே வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் 13% ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்க. ப்ராபபிளாக இந்த க்ரோத்தை சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் வந்து 20%க்கு மேலே இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குது இல்லையா, இந்த க்ரோத்தோட சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த தங்கமயில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இதில் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தப்புன்னு நான் சொல்லலை. உங்களோட வால்யூம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் ஸ்டாக்குக்கு அப்படியே மூவ் பண்ணாமல் அதை டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் பாலிகேப் சொல்லியிருப்பேன், ஏன்னா அது பார்த்தீங்கன்னா காப்பர் ரிலேட்டட் பிஸ்னஸ். வேதாந்தா பற்றி பேசியிருப்போம், அது வந்து உங்களுக்கு ஜிங்க்கு, அயன், காப்பர் எல்லாமே மிக்சடாக இருக்கும். அது அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3 கம்பெனி 4 கம்பெனியில் டைவர்சிஃபைடாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக கோல்டில் வர பெனிஃபிட்டை விட உங்களுக்கு க்ரோத்தை விட அதிகமாகவே நீங்கள் எடுத்துடலாம். சிவராமன் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐடி செக்டர் கீழே போயிட்டுருக்கு, கிரவுண்ட் லெவல் போயாச்சு, இதில் நம்ம வந்து இந்த ஐடி இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தப்பே இல்லை. உங்களுக்கு ஸ்டாக் பற்றின எந்த நாலேஜ் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கு முன்னாடி நான் லோகேஷ்க்கு சொன்ன மாதிரி தான், ஸ்டாக்கை பற்றின ஐடியாவே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பக்கம் போகலாம். ஸ்டாக் பற்றி நல்ல நாலேஜ் இருந்தால் சரியான ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், சரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். அதனால் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போய் அங்கே ஒரு ஆடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பண்ணுறதை விட டைரெக்டாக ஒரு 10 கம்பெனி ஸ்டாக்ஸில் நீங்கள் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டராக இருக்குங்கிறது தான் இதுக்கான பதில். இன்றைக்கி மார்க்கெட் பற்றி கமெண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்த்தோம். கமெண்ட்டில் ஏற்கனவே ஜாயின் பண்ணுங்க. இந்த வாரம் ஜாயின் பண்ணாலும் இன்றைக்கி இண்டெக்ஷன் மீட் இருக்குது, மீட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். ஓகே, ஃபர்தராக ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கூட இன்றைக்கி கூட ஜாயின் பண்ணிவிட்டு இதே இண்டெக்ஷனில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? நான் எப்பவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்கன்னு. ஓகே, எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.